ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் ஒரு டிகிரி எடுத்து நான் படித்தேன்னா ஃப்யூச்சருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு கோர்ஸுக்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 11th 12th படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாஸ்ட் அவுட்டாக இருக்கீங்க, இன்னொரு டிகிரி நான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் சிஸ்டர் ஒரு பிரதர் யாருக்காவது நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் எந்த மாதிரி டெக்னாலஜிஸ்க்கெல்லாம் ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா காலேஜில் எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மெயினாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் பூம் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சேலரியுமே எவ்வளோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கணும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இது எவ்வளோ இயர்ஸ் டியூரேஷன் இந்த கோர்ஸ் இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ், அது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, தட் இஸ் வெல் அண்ட் குட் தான். பட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுட்டு வீடியோ பாருங்கள். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கீழே காட்டும். ஸோ யூ ஆர் பி த ஃபர்ஸ்ட் டு ஹைப் அவர் வீடியோ. ஸோ ஹைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பேச்சுலர் டிகிரிஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் தான் நிறையா பேர் வந்து இருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் நான் வந்து இங்கிலீஷ்லேயும் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் வந்து நிறையா ஃபாரின் ஆடியன்ஸுமே நமக்கு வருவாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு 12th முடிச்சுட்டு இந்த டிகிரிஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரிஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற டிகிரிஸ் ஒரு 15 டாப் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடெக் அண்ட் பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் போகிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ மெயினாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பிடெக் இன் ஐடி. இந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றி டீட்டெயிலாக நான் வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பேசிக்காக அந்த என்ன ப்ரோக்ராமுங்கிறத மட்டும் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், அதாவது ஏஐஎம்எல் பூம் ஆகிட்டு இருக்கனால ஏஐஎன்எம்எல். தென் டேட்டா சயின்ஸ்லையுமே இப்போ தனியாக கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிடெக் இன் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்க இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் வருது. தென் அடுத்தது ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிசிஏ, ரொம்பவே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது. நானுமே பிசிஏ எம்சிஏ தான் படிச்சிருக்கேன். ஸோ பிசிஏ. தென் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேக் டு பேக் வரக்கூடிய ஸ்லைட்ஸில் உங்களுக்கு இருக்கும். தென் பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பிஎஸ்சி ஐடி. தென் BWOC in software development and IT. Then integrated BSc and MSc in computer science, like BSc முடிச்சுட்டு MSc முடிக்கிற மாதிரி இருக்கும். தென் பிடெக் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிடெக் இன் கம்ப்யூட்டர், அப்போ சொன்னது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, இப்போ சொல்கிறது வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிஎஸ் ஹைப்ரிட்டில். தென் பேச்சுலர் இன் டேட்டா சயின்ஸ், லைக் அப்போ சொன்னது வந்து பிடெக் இன் டேட்டா சயின்ஸ், இது வந்து ஆர்ட்ஸில் வரும். பேச்சுலர் இன் டேட்டா சயின்ஸ் அது வந்து நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா பிடெக், நான் சொன்ன மாதிரி இந்த பிடெக்லேயும் படிக்கலாம், இல்லை பேச்சுலர்ஸ்லேயும் நீங்கள் படிக்கலாம். தென் ஸ்பெஷலைஸ்டு சிஎஸ் ஹானர்ஸ் லைக் ஏஐ, ரோபாட்டிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம், இல்லை நீங்கள் வந்து நான் பிஎஸ்சி இன் ஏஎன்எம்எல் மாதிரியே ஏஐக்கு தனியாக, இல்லை பிஎஸ்சி இன் ரோபாட்டிக்ஸ் எம்பெடட் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது, அதில் ஸ்பெஷலைசேஷனுமே இருக்கும். இப்போ பிஎஸ்சி இன் டேட்டா சயின்ஸ் வித் ஏஐ, சைபர் செக்யூரிட்டி வித் ரோபாட்டிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனோடையும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு டிகிரிஸுக்கோட ஸ்கோப் என்ன, சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, அந்த டிகிரி படிக்கிறதுனால என்ன நமக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்கன்னா பிடெக் பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 years. ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸ்னாவே மேக்ஸிமம் நமக்கு 4 years தான் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இதோட ஸ்கோப் என்னென்னா மெயினாக நீங்கள் வந்து எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், ஹார்ட்வேர் பற்றி, சாஃப்ட்வேர் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு லேப்டாப் இருக்குன்னா அதில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் ஹார்ட்வேராகவும் இப்போ ஃபோனில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா
ஃப்ளாஷ் லைட் ஆன் இருக்குது ஏதாவது சொல்லுவாங்க நம்ம பேரண்ட்ஸ். அப்போ அதை சாஃப்ட்வேராக ரெடி பண்ணி தரது இல்லாமல் லைக் ஏதாவது அந்த ஹார்ட்வேர்லேயும் லைக் பேட்ரி மாற்றி தரது, சிம் போட்டு தரது, அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் ஹார்ட்வேரில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணுறதுமே நீங்கள் கற்றுக்கலாம். தென் சிஸ்டம் டிசைன்ஸ், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களோட கெரியரை பில்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிஇ அண்ட் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்பவே உதவும். தென் எஸ்டிமேட்டட் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 3.5 to 7 lakh LPA வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது அப் டு உங்களுக்கு பேசிக்கே உங்களுக்கு 25க்கு மேலே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுமே. ஸோ வேரிஸ் வித் காலேஜஸ் லைக் என்ஐடிஸ், ஐஐடிஸ் அண்ட் ப்ரைவேட். நீங்கள் எடுத்துக்கிற காலேஜ் பொறுத்து உங்களுக்கு அது வேரி ஆகும். தென் டிமாண்ட் வந்து வெரி ஹை, ரொம்பவே அதிகமாக இருக்குது டிமாண்டு இந்த பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் படிக்கிறவங்களுக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேட்ஸ் ஆர் இன் டிமாண்ட் இன் ப்ராடக்ட் கம்பெனிஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஹை பிளேஸ்மெண்ட் ரேட்ஸ் இன் குட் காலேஜஸ். ஸோ நிறையா காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்டுமே அதிகமாக கொடுப்பாங்க இந்த பிடெக் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நிறையா ப்ராடக்ட் கம்பெனிஸ், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு, இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ், தென் ஸ்டார்ட் அப்ஸுக்குமே, எம்என்சிஸ்லேயுமே லைக் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயுமே இந்த பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்க கோர்ஸ் வந்து பிடெக் இன் ஐடி. இதுவும் பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸ் தான். மேக்ஸிமம் இதுவுமே சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு அது நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேரில் இருக்கும். இது வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க்டு சிஸ்டம்ஸ், டேட்டா பேசஸ், க்ளவுட் இன்டர்ஃபேஸ், தென் குட் ரோல் இன் என்டர்பிரைஸ் ஐடி அண்ட் க்ளவுட் சர்வீசஸ். ஸோ க்ளவுட்லேயுமே ரொம்ப அதிகமாக இது நீங்கள் படிக்கிறது மூலமாக க்ளவுட்லேயுமே உங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh LPA வரைக்கும் உங்களுக்கு per annumக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிமாண்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது, ஸ்ட்ராங், ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பிடெக் படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதிகமாக ஸ்கோப் இருக்குது. நிறைய ஐடி ஸ்பெஷலைசேஷன்ஸ், சிஸ்அட்மின், தென் க்ளவுட் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு நிறையாவே ஹையர் பண்ணிக்குவாங்க. உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பிளேஸ் ஆகிறதுக்குமே நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிடெக் இன் ஐடி எடுக்கிறது மூலமாக. ஸோ தேர்டு பொசிஷனில் இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் ஏஐஎன்எம்எல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஃபியூச்சரில் ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக இருக்குது. இப்போவே நம்ம நிறைய பேர் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ஏஐ வீடியோஸ் பார்க்குறாங்க, ஏஐ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ நினச்சி பாருங்கள் அந்த ஏஐக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது. அதுவும் நீங்கள் பிடெக்கில் படிக்கிறீங்கும்போது இதுவுமே வந்து 4 years கோர்ஸ் தான். ஸோ ஆர் ஸ்பெஷலைசேஷன் வியா எலக்டிவ்ஸ் நிறையா இருக்குது. ஸ்பெஷலைஸ்டு பிடெக்குமே இருக்கும். இப்போ பிடெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எம்எல்ங்கும் போது கூடவே வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷனும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். லைக் ஒரு என்எல்பி, அந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நடுவில் ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த படிக்கிறது மூலமாக ஸ்கோப் வந்து உங்களுக்கு எம்எல், டீப் லேர்னிங், என்எல்பி, நியூரல் நெட்வொர்க்ஸ், ஏஐ எத்திக்ஸ், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நாலேஜபிளாக இருப்பீங்க. இதுக்கு எல்லாமே உங்களை ஹையர் பண்ணிக்குவாங்க. லைக் எம்எல் இன்ஜினியர், டிஎல் இன்ஜினியர், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ், நியூரல் நெட்வொர்க் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி உங்களை ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ்க்கெல்லாம் ஹையர் பண்ணிக்குவாங்க. ரொம்பவே அதிகமாக ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா ChatGPT கிட்ட நம்ம ஒரு தமிழ்லேயே நம்ம தங்கிலீஷ்லேயே கேட்குறோன்னா அது தங்கிலீஷ்லேயே பதில் சொல்லுதில்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, அதை தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ எம்எல்டிஎல், நியூரல் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதில் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 6 to 12 lakh LPA. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இது ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏஎம்எல் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கும் போது உங்களுக்கு 6 to 12 lakh LPA வரைக்குமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் உங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஃபைனல் இயரில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, அதே டைமில் இன்டர்ன்ஷிப்ஸுமே நீங்கள் பண்ணுவீங்க நிறையா கம்பெனிஸுக்கு போய். அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கிற பட்சத்தில் நல்லா ஒரு ஏஐஎம்எல் இன்ஜினியர் ரோலுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஆர் பிக் ஐடி கம்பெனிலேயே உங்களை ஹையர் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. டிமாண்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டே இருக்குது, அதாவது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஏஐஎன்எம்எலுக்கு. ஸோ அடுத்த பொசிஷனில் இருக்க கோர்ஸ் வந்து பிடெக் இன் டேட்டா சயின்ஸ். ஸோ எப்படி நமக்கு வந்து ஏஐஎம்எலுக்கு ஸ்கோப் அதிகமாகிட்டே இருக்கோ அந்த மாதிரி நமக்கு டேட்டாஸுமே ரொம்பவே இன்டர்நெட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஏஐ படிக்கிறோம், எம்எல் படிக்கிறோம், அப்போ அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாடல்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோங்கும்போது அப்போது டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ டேட்டாஸ் சேரும். அப்போ அந்த டேட்டா சயின்டிஸ்ட் எவ்வளோ முக்கியம் நமக்கு. அப்போ அந்த கோர்ஸுமே நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது, வெரி ஹை தான். இதுவுமே 4 years கோர்ஸ் தான். டேட்டா இன்ஜினியரிங், பிக் டேட்டா டூல்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அதில் யூஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் ஃப்ரம் ஃபைனான்ஸ் டு ஹெல்த் கேர். நிறையா ஃபைனான்ஸ்லேருந்து ஹெல்த் கேர் வரைக்கும் ஐடின்னு இல்லாமல் நான் ஐடிலையுமே இந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்கு வேகன்சிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 10 lakh LPA வரைக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஃபர் ஆனம்க்கு. ஸோ டிமாண்டுமே இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டிமாண்டுமே இதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். லைக் உங்களுக்கு கம்பெனிஸ் அனலிட்டிக்ஸ் இந்த பிஐன்னு சொல்லுவாங்க, பவர் பிஐ. ஸோ அந்த பவர் பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அது படிச்சிட்டிங்கன்னா. ஸோ ஹையரிங்குமே உங்களை நிறையா எம்என்சிஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி. இப்போ எப்படி நம்ம டேட்டாஸ் ஏஐஎம்எல் படிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமோ, அப்போ அந்த டேட்டாஸை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், ஏஐ மாடல்ஸ் வரும், எல்லாமே ஓகே. இப்போது நமக்கு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல, யாருமே அதை ஹேக் பண்ணிக்க கூடாது. ஸோ அதுக்காக லேர்ன் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டி. எந்த அளவுக்கு ஏஐ வருதோ, நம்ம எம்எல் வச்சு அதை ட்ரெயின் பண்ணுறோமோ, டேட்டாஸ் சேருதோ, அந்தளவுக்கு அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நீங்கள் சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்ணிங்கன்னா, அப்போ ஏஐ க்ரியேட் பண்ணுறவங்களை விடவே அதை சேவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக ஸ்கோப் இருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு அதை விடவே ரொம்பவே ஸ்கோப் அதிகமாக தான் இருக்குது. அதுவுமே 4 years ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, செக்யூர் சிஸ்டம், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இதுக்கான ஸ்கோப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 8 lakh LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிமாண்டுமே ரொம்ப ஹையராக தான் இருக்குது. லைக் மெயினாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிக சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட்டை விடவே, ப்ரைவேட்லேயும் கிடைக்கும், ப்ரைவேட்லேயும் ரொம்ப அதிகமான நல்ல ஒரு பேக்கேஜோடு போவீங்க. அதே நீங்கள் கவர்மெண்ட்லலாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற நிறையா பேர் இந்த பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறது மூலமாக கவர்மெண்ட்காக உங்களால் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் படித்தது தான். ஸோ பிசிஏ வந்து இது ஒரு 3 years கோர்ஸ் தான். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங், சிஸ்டம் ஒர்க், சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே பண்ணிக்குவீங்க, அது கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இமீடியட் ஜாப் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும், எடுத்ததுமே வேலை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எம்சிஏவுமே பண்ணிக்கலாம், ஃபர்தர் ஸ்டடி. இப்போ நான் பண்ண மாதிரி பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் எம்சிஏவுமே பண்ணலாம், கம்பல்சரி கிடையாது. பண்ணணும்னு நினைக்கிறீங்க போது அதுவும் உங்களால் பண்ணிக்க முடியும். தென் எஸ்டிமேட்டட் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 2.5 to 4.5 lakh LPA. டிமாண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். முதல்லையும் இருந்தது, இப்போவும் இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் இருக்கும், அந்த மாதிரி தான். தென் மெனி ரோல்ஸ் இன் சர்வீஸ் செக்டார், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு ஹையரிங் போயிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நமக்கு பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் தான். இதுவுமே ஒரு 3 years கோர்ஸ் தான். தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ், அல்காரிதம்ஸ், ப்ரோக்ராமிங்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வரக்கூடாதுன்னா நீங்கள் பிசிஏ எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் வந்தால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பீங்க. ரெண்டுலேயுமே பிஎஸ்சிக்கும் பிசிஏக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் என்ன, இதில் மேக்ஸ் இருக்கும், அதில் மேக்ஸ் இருக்காது. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் வரும்னா பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, வராதுன்னா பிசிஏ எடுத்துக்கோங்க, அதில் வராது, ஒரு செம்முக்கு மட்டும்தான் வரும். தென் குட் பேஸ் ஃபார் ரிசர்ச் ஆர் மாஸ்டர்ஸ், அதுலேயும் நீங்கள் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 5 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்குமே வந்து ஒரு டிமாண்ட் ஓகே, குட் லெவலில் தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், நான் வந்து பிஜியும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, லைக் எப்படி பிசிஏ முடிச்சுட்டு எம்சி அந்த மாதிரி எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுமே நீங்கள் பண்ணலாம். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ்னு சொல்லுவாங்க. இது 3 years கோர்ஸ் தான். இது ஒரு டீப்பர் தியரி மாதிரி, நம்ம படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் தான். ஸ்பெஷலைசேஷன் ஆர் ப்ராஜெக்ட்ஸ், இது வந்து இது படிக்கும்போது நீங்கள் நிறையா இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், ரியல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி. இதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 3 to 6 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு கோர்ஸ். தென் இதுக்குமே டிமாண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் டிகிரிஸ் ஹேவ் ஸ்லைட்லி பெட்டர் ரெகக்னிஷன் ஃபார் ரிசர்ச் அண்ட் அகாடமியா. அதாவது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி. ஸோ பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுவுமே ஒரு 3 years கோர்ஸ் தான். ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஐடி அப்ளிகேஷன்ஸ், வெப் டெக்னாலஜிஸ் அண்ட் சாஃப்ட்வேர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் எல்லாமே இருக்குது. எஸ்டிமேட்டட் ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 to 4.5 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிமாண்டுமே மாடரேட் டு ஸ்ட்ராங், எஸ்பெஷலி இன் ஸ்மாலர் டவுன்ஸ். ஐடி சப்போர்ட் ஆஃப் சைட் டீம்ஸ். இப்போ எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட சிட்டியில் இருக்க ஒரு சப்போர்ட் ஐடிக்கு இருக்கிறத விடவே வில்லேஜஸில் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், சின்ன சின்ன டவுன்ஸில் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிஎஸ்சி ஐடி படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல ஹையரிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கம்பல்சரி அப்படி தான் நீங்கள் போகணுன்னு கிடையாது, சிட்டிஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் பிஎஸ்சி ஐடி நீங்கள் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஐடி சப்போர்ட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதாவது வாய்ஸ் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஐடியில் ஏதாவது ஒரு சேட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாப் தான் உங்களுக்கு. சிஸ்டம் அட்மினாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிவாக் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐடி. ஸோ இது வந்து
ஒகேஷ்னல் ஸ்கில் ஃபோக்கஸ்டு கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 இயர்ஸும் இருக்கும், சில டைம் 2 to 3 இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். ப்ராக்டிக்கலாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், தென் லெசர் தியரி, இன்டர்ன்ஷிப்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 2 to 4 lakh LPA வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி ஒரு ஏஐஎம்எலுக்கு அதிகமாகுதோ அந்த மாதிரி இதுக்குமே அதிகமாகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐட்டிங்கும் போது டேரெக்டாக நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனிஸ் லைக் டு ஹையர் ஜாப் ரெடி டேலண்ட் வித் குட் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ். ஸோ நல்லா ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு குட் டேலண்ட்டை கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒரு நான் ஆகணும்னு நினச்சி நீங்கள் படிப்பீங்க. பட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராகவே படிக்கும்போதே ஒர்க் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அதுக்கான அப்ளை நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக அவங்க உங்களை ஹையர் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இன்டெகிரேட்டாக இருக்கும். எப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அடுத்து எம்எஸ்சி. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதை படிச்சிட்டிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி டக்குன்னு ஒரு 5 வருஷத்தில் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். நார்மலாக சொல்லப்போனால் பிஎஸ்சி 3 வருஷம், எம்எஸ்சி 2 வருஷம் தான். இது ஒரு 5 வருஷம் கோர்ஸ் மாதிரி இன்டெகிரேட் பண்ணி படிப்பீங்க. டீப்பாக அகடமிக்ஸில் எல்லாமே நீங்கள் கற்றுக்குவீங்க. ப்ளஸ் ரிசர்ச் பண்ணுறக்குமே எம்எஸ்சி போகும்போது கற்றுக்குவீங்க. ஓவர்லேப் வித் மாஸ்டர்ஸ், குட் ஃபார் ரோல்ஸ் இன் R&D லேப்ஸ், அதாவது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டீச்சிங், அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க 2 டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு. தென் நீச்சே பட் ஹை இன் லேப்ஸ், ஸ்பெஷலைஸ்டு கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீங்கள் இப்போ ப்ரொஃபஸராக போகணுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இது பண்ணிவிட்டு ஒரு பிஹெச்டி பண்ணிங்கன்னா அந்த லைன்லேயே போகலாம். ஐடிலையும் உங்களுக்கு போகிறக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்குமே டிமாண்ட் வந்து ஹை ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஸோ இதுவுமே வந்து ஒரு 4 years கோர்ஸ் தான். மேஜர் எம்பசஸ் ஆன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ், லார்ஜ் ஸ்கேல் சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ சேலரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 to 7 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸுமே நீங்கள் ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கும்போது உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து நல்லாவே உங்களை ஹையர் பண்ணிக்குவாங்க. டிமாண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும், குறையாது. பிடெக் இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு. ஸோ ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கும் சரி, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் சரி, டிமாண்ட் அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எந்த விதத்தில் அந்த பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி பிளேஸ் ஆகிறோங்கிறதுல தான் இருக்குது. தென் அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிஎஸ். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு படிக்கும்போது ஃபுல்லாக ஹார்ட்வேர் தான். அதில் எப்படி சாஃப்ட்வேர், இதில் எல்லாமே ஹார்ட்வேர் தான். ஐஓடி மெயினாக வந்து ஐஓடி, ஸ்மார்ட் டிவைசஸ், ரொபாட்டிக்ஸ் இதில் எல்லாமே உங்களுக்கு டிமாண்டை வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நீங்கள் ஒரு பிடெக் வாங்கியிருக்கீங்கும்போது ஃப்யூச்சரில் பயங்கரமாக ஸ்கோப் இருக்குது. 3 to 6 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் கேஜெட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது யாருன்னா இந்த மாதிரி ஒரு பிடெக் படித்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கும். பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ், சிஎஸ் எது வேணால் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பிடெக் இன் டேட்டா சயின்ஸ். இது வந்து பேச்சுலர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். இது பிஎஸ்சியும் இருக்கும், பிடெக்கும் இருக்கும். இது நீங்கள் பிஎஸ்சியில் ஆர்ட்ஸில் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை பிடெக் இன்ஜினியரிங்கில் பண்ணாலும் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் விஷ். இல்லைனா உங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் தான் அது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 to 4 years டிபெண்டிங் ஆன் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா 3 வருஷம் பிஎஸ்சி எடுத்தால், இல்லை பிடெக்கில் டேட்டா சயின்ஸ் எடுத்திங்கன்னா 4 வருஷம். உங்களோட விஷ் தான் அது. ஸ்கோப் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஸ்டாண்டலோன் கோர்ஸ். இது ஒரு ஸ்டாண்டலோன் கோர்ஸு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்எல், பிக் டேட்டா, இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அதில். தென் எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 4 to 10 lakh LPA வரைக்குமே ப்ரொவைட் பண்ணாங்க. டிமாண்டுமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லணும். ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்ஸ்லையுமே, ஐடி ஆகட்டும், நான் ஐடி ஆகட்டும், இல்லை ஐடியே இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ்னாலுமே கண்டிப்பாக டேட்டா சயின்டிஸ்ட் அங்கே இருந்தாங்கன்னா தான் அந்த கம்பெனி ஆகட்டும், அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகட்டும் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸ்க்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் படிச்சுக்கிறது ரொம்பவே அது சூஸ் பண்ணிங்கன்னாவே ரொம்ப நல்லது தான். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சிஎஸ் ஹானர்ஸ் லைக் ஏஐ, ரொபாட்டிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ். இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் இல்லாமல் அது கூடயே எனக்கு இன்டெகிரேட் ஆகி இன்னொன்று வேணும். இப்போ வந்து பிசிஏ வித் ஏஐ, பிசிஏ வித் எம்பெடட் சிஸ்டம், இல்லைனா பிஎஸ்சி வித் ரொபாட்டிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அப்போ அதில் பார்க்கும்போது ஃபோக்கஸ்ட் இது ஒரு 3 to 4 years கோர்ஸாக தான் இருக்கும். ரொபாட்டிக்ஸில், எம்பெடட் ஏஐ, இந்த மாதிரி வேரபிள் கம்ப்யூட்டிங் இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கோப்பு இருக்க மாதிரி இருக்கும். எஸ்டிமேட்டட் சேலரி பார்த்தீங்கன்னா 3.5 to 8 lakh LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து பிஹெச்டி
படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ரைஸ் ஆகிட்டுருக்கு இதுக்கான ஸ்கோப்புமே. ஸோ ரைஸ் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கான ஸ்கோப்புமே கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுமே படிக்கலாம். தென் அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் நான் சொன்ன ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நான் படிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இதில் ஒரு கோர்ஸ் தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா, அது எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறையாவே ஸ்கோப்போட பூம் ஆகி வரக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இருக்கும். நான் சொன்ன கோர்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு என்னோட ஒரு ஆல் த பெஸ்ட். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் இப்போ காலேஜ் நான் வந்து பிசிஏ படிக்கிறேன், பட் எனக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி போகணுன்னு ஆசை அப்படி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு தனியாக ஒரு கோர்ஸாகவுமே நீங்கள் பண்ணலாம். தனியாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே செப்பரேட்டாக நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனாலும், இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி, இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் செலக்ட் பண்ணி தனி கோர்ஸாகவுமே பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து ஏஐ கற்றுக்கணும்னு ஆசை அப்படிங்கும்போது தனியாக நீங்கள் ஒரு கோர்ஸாக படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட ஃபீல்டில் வரும். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.